ப்ரோ கபடி லீக் ரீசெண்டா எல்லா பிளேயர்ஸையும் ஒன்னா வச்சு மீட்டிங் ஆர் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்களே, அது என்ன, PKL எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயத்த பேசுறதுக்காக தான் அந்த கூட்டம் கூடி இருந்துச்சா? உங்களோட டவுட்டை நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுவா கபடி சீரீஸோட பிளே ஆஃப் டீம்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதையும் உங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோல போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all யுவா கபடி சீரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது வந்து பிளே ஆஃபை நோக்கி போயிட்டு இருக்கு. எஸ், பிளே ஆஃபுக்கான 8 டீம்ஸ் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக 12 டீம்ஸ் இதில் ஆடி இருந்தாங்க. 6 டீம் ஃப்ரம் PKL அண்ட் 6 டீம் ஃப்ரம் யுவா கபடி சீரீஸோட வின்னர் எடிஷன். ஸோ அதுலேருந்து 12 டீம்லேருந்து 4 டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க, குவாலிஃபை ஆக முடியாமல். அந்த 4 டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி ஃபால்கன்ஸ், வைப்பர்ஸ், யுவா பல்தான்ஸ், இந்த 4 டீமும் வெளியேறிட்டாங்க. குவாலிஃபை ஆன 6 டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிங்க் கியூப்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஜூனியர் டீம் அண்ட் பெங்கால் வாரியர்ஸோட ஜூனியர் டீமான வாரியர்ஸ் கேசி, பழனி டஸ்கர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ஜூனியர் ஸ்டீலர்ஸ், யுவா யோதாஸ், சோனிபட் ஸ்பார்டன்ஸ், சண்டிகர் சார்ஜர்ஸ் அண்ட் கூடவே யுவா மும்பா, இந்த 6 டீமும் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓவராலாக இந்த 6 டீம் பிளே ஆஃப் மேட்சஸ் ஆட போகிறாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்காகவே ஆக்சுவலி இப்போ கடைசி கட்டத்தில் நடக்கிற மேட்சஸ் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அண்ட் இப்போ நான் உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ போட போகிறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கபடி 360 அவங்க கிரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ ஜிப்லின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைப் ஆஃப் ஃபார்மேட் தான். 6 பிளேயர்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ யாருன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்பர் போட்டு அந்த பிளேயரோட நேமை சொல்லுங்கள், ஓகேவா? நாம இப்ப அப்படியே சப் ஜூனியர் லெவல் கபடி டோர்னமெண்ட்டுக்குள்ள வருவோமா? ஸோ சப் ஜூனியர் லெவல் அப்படிங்கிறது இப்போ ஜூனியர் லெவலுக்கு அடுத்து நடந்துட்டு இருக்க ஒரு டோர்னமெண்ட். இது வந்து நேஷனல் லெவலில் நடந்துட்டு இருக்கு. இதில் பல ஸ்டேட் இல்லை எல்லா ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்க சமயத்தில் செமிஃபைனல் மேட்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ குவார்டர் ஃபைனல்லையே தமிழ்நாடு பாய்ஸ் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. கோவா டீம் வந்து தமிழ்நாடு பாய்ஸை வந்து நாளைக்கு 22 சொல்லி பீட் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் டீம் வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனல்லே வெளியேறிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனல் வின் பண்ணாங்க. அண்ட் தென் ப்ரீ குவார்டர் ஃபைனல் இருந்து குவார்டர் ஃபைனலும் வின் பண்ணாங்க. தமிழ்நாடு உமன்ஸ் பஞ்சாப் டீமை வந்து 45-19 சொல்லிட்டு ஒரு ஒன் சைடட் கேமா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ குவார்டர் ஃபைனலையும் வின் பண்ணி செமிக்கு வந்தாங்க. பட் செமியில வந்து ராஜஸ்தான் கிட்ட 6 பாயிண்ட்ல தோத்து வெளியேறிட்டாங்க தமிழ்நாடு உமன்ஸ். ராஜஸ்தான் டீம் 37, தமிழ்நாடு 31 சொல்லிட்டு தமிழ்நாடு டீம் தோத்து வெளியேறிட்டாங்க செமிஃபைனல்ல. ஒரு மெடல் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு கபடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனலே வெளியே போயிட்டாங்க. பட் தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீம் செமிஃபைனல் வரைக்கும் வந்து மெடலை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக செமிஃபைனலில் வின் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது பாய்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹரியானா அண்ட் சாய் ஃபைனல் ஆட போகிறாங்க. அண்ட் கேர்ள்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் வந்து ஃபைனல் ஆட போகிறாங்க. ஸோ இதற்கான ஃபைனல் நீங்கள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஃபைனல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து சிரமம் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஈவெண்ட்டா இல்லை ஆக்ஷனுக்கான பிளானா இல்லை என்ன, எதற்காக இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இதை நான் கிளியர் பண்ணி வச்சிடறேன். ப்ரோ கபடி லீக் 29 மார்ச் அன்னைக்கு PKL லெவலப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது முன்னாடி நடந்த விஷயம் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பேசிக்கா என்ன அப்படின்னா பிளேயர்ஸுக்கு அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக, ஸோ அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெல் பீயிங் அண்ட் ரெசிலியன்ஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்டிக் அண்ட் லீடர்ஷிப் கோச்சிங். அதாவது அவங்க சைக்கலாஜிக்கலா எப்படி அவங்கள வந்து குரூம் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி அவங்க அதை மேனேஜ் பண்றது அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி வளர்த்துக்கிறது, இந்த மாதிரியான சில ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது, சோசியல் மீடியாவில் வர பேட் கமெண்ட்ஸ், சோசியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது எப்படி, அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் பப்ளிக் ரிலேஷன், பப்ளிக் கிட்டயோ ஒரு ஃபேன்ஸ் கிட்டயோ பேசும்போது இல்லை பப்ளிக் ஃபோரம்ல நீங்க வந்து ஒரு கெஸ்டா போகும்போது என்னெல்லாம் பேசலாம், எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கலாம் பேசிக்கா அப்படிங்கிறத சொல்றதுக்காக. அண்ட் ஸ்பெஷல் கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா PR ஸ்ரீஜேஸ், ஹாக்கி லெஜெண்ட், அவர் வந்திருந்தாரு. ஸோ இது வந்து ஹாட் டாபிக்கா மாறுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பிகாஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் லைக் ஆஷு மாலிக், பர்தீப் நர்வால்,
சச்சின் தன்வர், இந்த மாதிரி பல பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் இதில் கலந்துருந்தாங்க. அண்ட் கலந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிகேஎலோட மெயின் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து இதில் கலந்துருந்தாங்க. பர்தீப் நர்வாலை நிறையவே பார்க்க முடிஞ்சுது. பர்தீப் நர்வால் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவரே ஒரு யங்ஸ்டர் தான், அதையும் சொல்லி ஆகணும். அண்ட் இது இல்லாமல் நிறைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேர் வந்து உள்ள வந்திருந்தாங்க. மகேந்தர் சிங், த புல்டோசர், நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்கன்னு தான் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்குள்ளெல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி குட்டி கேம்ஸ் வச்சு அவங்க அந்த கேம் வந்து விளையாடிட்டு இருந்ததா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நிறைய இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சரிடா, இப்போ இது எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக்காக வந்து ஒன்று பிகேஎல் வந்து சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் இது. இதை நான் முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், எப்போ பிகேஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கலாம், பார்த்துருங்க. ஸோ அதற்கான ஒரு அறிகுறியாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கபடி, இப்போ வந்து நீங்கள் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கள தனியாக குரூம் பண்ணிப்பாங்க. அவங்கள ஒரு ஸ்டாராக மாற்றிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை பெட்டராக பண்ணுவாங்க, செமையாக பப்ளிக் கிட்ட பேசுவாங்க. பட் அது எல்லாமே கபடி பிளேயர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு சிலர்லாம் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனியாக தங்களை ஒரு ஸ்டாரா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா குரூம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, நீங்க இதை பண்ணா நீங்க இன்னும் பெட்டர் ஆகலாம், நீங்க இதை பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் உங்களை வந்து சூப்பரா பெட்டரா காட்டிக்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் இங்க கபடியில் இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலோ இல்லை ஏதாச்சும் ஒன்று திட்டாங்களோ அதை ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அண்ட் சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக சின்ன ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, ஒர்க் ஷாப்லாம் நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி. பட் ட்ரைனிங் அபவுட் கபடி கிடையாது, ட்ரைனிங் அபவுட் சம் பர்சன் அண்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பிளேயராக அவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். அண்ட் பிஆர் ரிஜேஷ் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நான் திரும்ப மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ பிகேஎல் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கலாம். அகைன் ஒன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகேஎல்ல ஒரு பிகேஎல் பிளேயர்ஸுக்குன்னு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது பிகேஎலுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ப்ரோ கபடி லீக் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். எல்லாருமே அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன், நானும் தான். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.